Last topic, official statistics. What is official statistics? The official statistics are statistics published by government agencies or other public bodies such as international organizations. Office statistics வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸஸில் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸில் இந்த மாதிரி இருக்கிற பப்ளிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணுற அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேர் தான் அஃபீஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். They provide a quantitative or qualitative information on all major areas of citizens' life. அவங்களோட சிட்டிசன்ஸோட லைஃப் ரிலேட்டடான வேரியஸ் லெவல்ஸ் ஆஃப் குவாலிட்டேட்டிவ் குவான்டிடேட்டிவ் இன்ஃபர்மேஷன்ஸை வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. த அஃபீஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மேக் இன்ஃபர்மேஷன் ஆன் economic and social development accessible to the public, allowing the impact of government policies to be assessed, thus improving accountability. சோசியல் அண்ட் எக்கனாமிக்கல் டெவலப் பண்ணுறதை பற்றி வெளியிடுறது அண்ட் கவர்மெண்ட் பாலிசிஸை வந்து எவாலுவேட் பண்ணுற அதுக்கு யூஸ் பண்ணிக்கிறது அண்ட் கவர்மெண்ட்டோட அக்கௌண்டபிலிட்டி பொறுப்புணர்வுன்னு சொல்லி அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இந்த அஃபீஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸு டிபார்ட்மெண்ட் ஆஃப் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் ரெண்டையுமே 1999 மெர்ஜ் பண்ணி தான் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னு ஒரே டிபார்ட்மெண்ட்டாக க்ரியேட் பண்ணிட்டாங்க. The ministry has two wings, statistics and program implementation. Two wings இருக்குது, என்னென்னு பார்க்கலாம். மினிஸ்ட்ரியில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ன்ற ஒரு விங்கு, அனதர் விங் பார்த்தோன்னா ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நேஷனல் சாம்பிள் ஆஃபீஸ்ன்ற நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸில் சிஎஸ்ஓ அண்ட் என்எஸ்எஸ்ஓன்னு சொல்லிட்டு ரெண்டு விங்ஸ் இருக்குது. எகைன் என்எஸ்எஸ்ஓவில் பார்த்தோன்னா எஸ்டிஆர்டி, எஃப்ஓடி, டிபிடி, சிபிடின்ட்டுலாம் இருக்குது, நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷனில் பார்த்தோன்னா 20 பாயிண்ட் ப்ரோக்ராம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மானிட்டரிங் அண்ட் ப்ராஜெக்ட் மானிட்டரிங், எம்பி லோக்கல் ஏரியா டெவலப்மெண்ட் ஸ்கீம்ஸ் இதெல்லாமே டிஸ்கஸ் பண்ணலாம். த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் விங் கால்ட் நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆஃபீஸ் which is consist of two wings. What are the two பார்த்தோன்னா சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ், the computer center and national sample survey office NSSO. These are the two wings. First CSO என்னன்னு பார்த்தலாம். Central Statistical Office is one of the two wings of National Survey, National Statistical Organization இருக்கிற ஒன்று தான் the Central Statistical Office. What is the work done by CS1 பார்த்தேன்னா it is responsible for coordination of statistical activities in the country and for evolving and maintaining a statistical standards. Statistical data வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதும் கோஆர்டினேட் பண்ணுறதும் அண்ட் எவால்வ் பண்ணுறதும் இதோட ஒர்க்கு. அண்ட் இட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் இன்க்ளூட் compilation of national accounts, conduct annual survey of industries, economic census, compilation of index of industrial production, as well as consumer products in price index. இது எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணுறதோட ஒர்க் வந்து இந்த சிஎஸ்ஓவோட சேர்ந்தது. And it also deals with various social statistics, training, international cooperation, industrial classification, etc. Work done by the CSO. சிஎஸ்ஓ ஹெட் லீடர்ஷிப் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டைரக்டர் ஜென்ரல், அவருக்கு கீழே அடிஷ்னல் டைரக்டர் ஜென்ரல்ஸ் 5 பேர் இருப்பாங்க. என்னென்ன டிவிஷன்ஸ் எல்லாம் அவர் இவங்க மெயின்டைன் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் அக்கௌண்ட் டிவிஷன், சோசியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டிவிஷன், எக்கனாமிக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டிவிஷன், ட்ரைனிங் டிவிஷன் அண்ட் கோஆர்டினேஷன் அண்ட் பப்ளிகேஷன் டிவிஷன். இதுதான் அந்த 5 அடிஷ்னல் டைரக்டர் ஜென்ரல் பார்த்துட்டு ஒரு டைரக்டர் ஜென்ரல் வந்து சூப்பர்வைஸ் பண்ணிவிட்டு பார்த்துட்ருப்பாங்க. சிஎஸ்ஓ எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தோன்னா சர்தார் பட்டேல் பவன், நியூ டெல்லியில் பார்லிமெண்ட் ஸ்ட்ரீட்டில் லொக்கேட் ஆகிருக்கு. இதோட இண்டஸ்ட்ரியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் விங் பார்த்தீங்கன்னா கொல்கத்தாவில் லொக்கேட் ஆகிருக்கு. இதோட கம்ப்யூட்டர் பிரிவு, கம்ப்யூட்டர் சென்டர் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு நியூ டெல்லியில் ஆர்கேபுரத்தில் லொக்கேட் ஆகிருக்கு. அடுத்து என்எஸ்எஸ்ஓ பார்த்துருந்தோம் இல்லையா,
நேஷனல் சாம்பிள் சர்வே ஆர்கனைசேஷன். இது இப்போ எப்போ மாற்றிட்டான்னு நேஷனல் சாம்பிள் சர்வே ஆஃபீஸ் ஆர்கனைசேஷனாக இருந்தது ஆஃபீஸாக மாற்றிருக்காங்க. It is an organization under the Ministry of Statistics of Government of India. It is the largest organization in India conducting regular socio-economic surveys, and it was established in 1950. The NSSO has 4 divisions. மேலே பார்த்துருந்ததில்ல இந்த ஃப்ளோ சார்ட்டில் என்னென்ன SDRD Survey Design and Research Division, FOD Field Operations Division, DPD Data Processing Division, CPD Coordination and Publication Divisions. ஃபஸ்ட் ஒன்று பார்த்தோன்னா சர்வே அங்கே போய் டைரெக்டாக என்ன செய்கிறது, டேட்டா கலெக்ட் பண்ணுறது. செகண்டு ஃபீல்டு ஆப்ரேஷன், அந்த ஃபீல்டில் போய் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சர்வே கண்டக்ட் பண்ணுறது. கலெக்ட் பண்ண டேட்டா வந்து தேர்டில் ப்ராசஸ் பண்ணுறது. அண்ட் அப்படி ப்ராசஸ் பண்ண டேட்டா வந்து கோஆர்டினேட் பண்ணி பப்ளிகேஷன் பண்ணுறது ஃபோர்த்தோட இருக்குது. The program implementation wing has 3 divisions. மினிஸ்ட்ரியில் வந்து 2 இருந்துச்சுல, NSO அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன். இப்போ ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் விங்கில் என்ன இருக்குன்னு பார்க்க போகிறோம். ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷனில் ஃபஸ்ட் விங் பார்த்தோன்னா 20 பாயிண்ட் ப்ரோக்ராம், செகண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மானிட்டரிங் அண்ட் ப்ராஜெக்ட் மானிட்டரிங், தேர்டு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் லோக்கல் ஏரியா டெவலப்மெண்ட் ஸ்கீம்ஸ். Not only that, besides these 3 wings, there is a National Statistical Commission created through Ministry of Resolution of Government of India, and one autonomous institute, Indian Statistical Institute, declared as an institute of national importance by an act of Parliament. Autonomous na self-government, சுயாட்சி, அந்த மாதிரி இருக்கிற பார்லிமெண்ட் ஆக்டால் நேஷனல் இம்பார்ட்டன்ஸான ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன் தான் இது. லெட் வி கன்க்ளூட் பண்ணிடலாம். இந்த லெசனில் ஃபர்ஸ்ட் பார்ட் டீல்ஸ் வித் மீனிங் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், நேச்சர், டைப், ஸ்கோப் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அண்ட் வாட் இஸ் டேட்டா அண்ட் டேட்டா சோர்சஸ் அண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் டேட்டா, அதெல்லாம் செகண்ட் பார்ட்டில் டீல் பண்ணியிருந்தோம். அண்ட் தேர்ட் பார்ட்டில் பார்த்தோன்னா கார்லேஷன் என்ன சொல்லுதுன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். ஹவு டு மெஷர் தி ஸ்ட்ரென்த் அண்ட் டைரக்ஷன் ஆஃப் லீனியர் அசோசியேஷன் பிட்வீன் 2 குவான்டிடேட்டிவ் வேரியபிள் எக்ஸ் அண்ட் ஒய் பார்த்துருந்தோம். ஃபோர்த் செக்ஷன் பார்த்தோன்னா ரெக்ரெஷன். அண்ட் லாஸ்ட் பார்ட் ஆஃப் சாப்டர் பார்த்தோன்னா எக்கனாமெட்ரிக்ஸ் இன்ட்ரொடக்ஷன் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். And finally, organizational structure of Indian statistical system is given in a gist. Finally, இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. Now you have a little more knowledge about statistics, mathematical economics and econometrics.